சரி, உலகம் கொடுக்கிற சந்தோஷத்துக்கும் ஆண்டவர் கொடுக்கிற சந்தோஷத்துக்கு என்ன வித்தியாசம்? ஒரு சொந்தக்காரன் நல்லா பேசிடுவான், உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். அந்த சொந்தக்காரன் திருப்பி உங்களை பத்தி தப்பா பேசுறான், நம்மளுக்கு துக்கமாயிரும், சந்தோஷம் போயிடுச்சு. ஆண்டவர் கொடுக்கிற சந்தோஷத்துக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? பவுல் சொல்றார், கர்த்தருக்குள் என்ன வாருங்க, சந்தோஷமாயிருங்கள் அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவர் கொடுக்கிற சந்தோஷம் அது ஒரு gift. ஆண்டவர் கொடுக்கிறாரு. அது யாரும் பிடுங்கிக் கொள்ள முடியாது. பாஸ்டர் என்ன பண்ணாலும், இவங்க என்ன பண்ணாலும், பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன சொன்னாலும், வேலையில என்ன நடந்தாலும், அந்த சந்தோஷத்தை, கர்த்தருக்குள்ள இருக்கிற சந்தோஷத்தை யாரும் பிடுங்கவே முடியாதுங்க. பக்கத்து வீட்டுக்காரர் சண்டை போட்டாலும் பரவாயில்ல, நம்ம சந்தோஷமா கர்த்தருக்குள்ள சந்தோஷமா. எங்க ஃப்ரெண்ட் ஏதாவது நம்மளை பத்தி தப்பா முது பின்னாடி ஏதாவது பேசிட்டாங்கன்னாலும் பரவாயில்ல, நம்ம கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கும். தாவீது பாவம் பண்ணும்போது என்னாச்சு? இந்த கர்த்தருக்குள்ள இருக்கிற சந்தோஷம் தாவீதை விட்டு போயிருச்சுங்க. சங்கீதம் 51:12 வசனத்தை பாருங்க. உம்முடைய இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவியை என்னை தாங்கும்படி செய்யும். பாருங்க, மனுஷன் கொடுக்கிற சந்தோஷம் அது நிலையில்லாதது. ஆனா ஆண்டவர் கொடுக்கிற சந்தோஷம் ஒரு உடுகுறை, அது ஒரு gift. உடுகுறை அந்த கன்னடத்துல ஒரு gift. அது அதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உலகம் கொடுக்கிற மாதிரி சமாதானம் நான் கொடுக்க மாட்டேன், என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு.